சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வெங்கடா நகர் பகுதியில் இயங்கி வரும் பட்டர்ஃப்ளை மாண்டசரி கிட்ஸ் பள்ளியின் 10வது ஆண்டு விழா புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இதில் மழலையர் பள்ளி மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நடனமாடி பாடல்கள் பாடி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. விழாவிற்கான வரவேற்புரையை BMKS எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குநர் சோபனா முத்துகிருஷ்ணன் ஆற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையபுரி மணிகண்டன் மற்றும் வழக்கறிஞர் வினோத் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினர். இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பழமை வாய்ந்த புனித ஜெயராகினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக பங்குத்தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து கொடியுடன் கிறிஸ்தவர்கள் பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்று பின்னர் ஆலயத்திற்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து பெருவிழா கொடிக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு கோவில் கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றப்பட்டது. இந்த ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனி வருகின்ற 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் வருகின்ற நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை என 2 வேளைகளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன. இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். ஆலயத்தின் இருபுற வாசலிலும் நிற்பவர்கள் வழிவிட்டு நிற்பவும்.
மரியே வாழ்க, மரியே வாழ்க. மத்திய அரசின் மும்மொழி கொள்கை மூலம் ஹிந்தி திணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டி அதற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் அரிமா தமிழன் கூறியதாவது, 2026-27 கல்வியாண்டில் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது. இதன் பேரில் 6ஆம் வகுப்பு முதல் 3ஆம் மொழியாக ஹிந்தி கட்டாயப்படுத்தப்படுவதாக சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்ட நிலையில் 5ஆம் வகுப்பு வரை தமிழ், ஆங்கிலம் தவிர்த்து பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற மொழிகளை விருப்ப மொழியாக மாணவர்கள் தேர்வு செய்து பயின்று வருகின்றனர். ஆனால் தற்பொழுது 6ஆம் வகுப்பு முதல் பிரெஞ்சு மொழியை நீக்கி ஹிந்தியை கட்டாயப்படுத்துவது மாணவர்களின் விருப்பத்திற்கு எதிரானதாகவும் ஆபத்தானதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் 1956ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புதுச்சேரியில் பிரெஞ்சு கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலை இருப்பதாகவும் இதன் காரணமாக பலர் பிரான்ஸ் நாட்டுடன் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையை புறக்கணித்து ஹிந்தி திணிப்பு நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் விமர்சித்தார். இதனை எதிர்த்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவரது பங்கேற்பு குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். இறுதியாக மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்பை கண்டித்து புதுச்சேரி கல்வித்துறை அலுவலகம் முன்பு வரும் மே 6ஆம் தேதி மாபெரும் கண்டன போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் தலையாரி, தமிழ்மாறன், ஆதவன், தீந்தமிழன், வாகையரசு, செல்வநந்தன், எழில்மாறன், அகன், வாதானூர் சிவச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் மோதிலால் தொழிற்சங்கத்தின் கொடியினை ஏற்றினார். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேஷ், LNT ஜனநாயக தொழிலாளர்கள் தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், AITUC பத்மநாபன், பாஸ்கர் அனைவரும் பங்கேற்று தொழிலாளர்களின் உரிமைகள் காக்க ரத்தம் சிந்தி தன்னுயிர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தி முழக்கமிட்டனர். ஈட்டன் தொழிற்சாலையில் பணிக்கு புதிதாக ஆட்கள் தேர்வு நடைபெற்று வரும் சூழலில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள், சேதராப்பட்டு உள்ளூர் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் ஈட்டன் நிர்வாகம் முன்னுரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து முழக்கமிட்டனர். மேனாள் கொடியேற்று நிகழ்வினை ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் தலைவர் மோகன்தாஸ் தலைமை தாங்கினார். செயலாளர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார். குமாரவேல், சரசு விஜயன், கார்த்திகேயன், மணிமேகலை, கணேஷ்குமார், நடராஜன், வள்ளி, சஞ்சீவி, சரவணன், சீதா, செந்தில் முருகன், தியாகராஜன், சந்திரன், சரவணன், அய்யனார், அர்ஜுனன் அனைவரும் பங்கேற்று மேனாள் நிகழ்விற்கு வலிமை சேர்த்தனர். இந்நிகழ்வில் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்று தொழிலாளர்களின் உரிமைகள் காக்க ரத்தம் சிந்தி தன்னுயிர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தி முழக்கமிட்டனர். மே தினத்தை முன்னிட்டு சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஈட்டன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் வாயிலில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பாக உழைப்பாளர் தினத்தை ஒட்டி உழைப்பாளர்களின் வாழ்வை போற்றுகின்ற வகையில் கொடியேற்ற நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு
செயல் தலைவர் முருகையன் தலைமை தாங்கினார். தலைவர் கஜபதி முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் பொறுப்பாளர் பூங்கோதை, சங்க பொறுப்பாளர் மாணிக்கம், சிவபாலன், ஆனந்த செழியன் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழிலாளர் தினத்தை வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர். தொடர்ந்து தொழிலாளர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று இனிப்பு வழங்கி வெகு உற்சாகமாக தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலை அருகே அமைந்துள்ள அருள் தரும் ஸ்ரீ பாதாள பொன்னியம்மன் என்கிற அதர்வன பத்ரகாளி உடனுரை மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி பேச்சியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி இணை முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது மனைவி அன்னபிரபாவதி ஆகியோர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். மே 1 உழைப்பாளர் தினம் மற்றும் புத்த பூர்ணிமா தினத்தை முன்னிட்டு அதனை அனுசரித்து பெருமை போற்றும் வகையில் கடலூர் மஞ்சகுப்பம் தலைமை தபால் நிலையம் அருகில் அமைந்துள்ள டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அம்பேத்கரின் புகழை கோஷங்களாக முழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மற்றும் தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவை சார்பாக ஏராளமானோர் கலந்து கொண்டு இன்றைய தினத்தினை சிறப்பித்தனர். மே 1 உழைப்பாளர் தினம் மற்றும் புத்த பூர்ணிமா தினத்தை முன்னிட்டு தூய்மை பணியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. இந்த தினத்தை அனுசரித்து பெருமை போற்றும் வகையில் கடலூர் குண்டு சாலையில் அமைந்துள்ள சமுதாய கூடத்தில் பிரம்மகுமாரிகள் சார்பாக சகோதரர் குமார் அவர்கள் மன அமைதியை பற்றியும் தியானம் சம்பந்தமான வழிமுறைகளையும் மனித உடலும் ஆன்மாவும் எவ்வாறு செயல்படுகிறது என்று தூய்மை பணியாளர்களுக்கு விளக்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். மேலும் இன்றைய தினத்தினை இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு இடம் ஏற்பாடு செய்து கொடுத்து கடலூர் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். ஆனந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ் fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.
12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 9994066629 and 73736 08282.